அடுத்ததாக நம்முடைய நம்புறதுல காலம் கழிந்தால் எதுவும் நிற்காது. பாருங்க, 10 மாசம் ஆகுதுன்னா குழந்தை தானா வலிய 3 நாள் ஆகுதுன்னா கம்பு முளகணும், 7 நாள் ஆச்சுன்னா கடலை முளகணும், 48 நாள் ஆச்சுன்னா தேங்காய் முளகணும். அப்ப அது காலம் கழியுது. அது போல பரம்புகளும் அந்த நேரம் வந்தா நிற்காது. ஜோதிட பேராசிரியர் சென்னைசேலம் சுற்றி சீனிவாசன் ஐயா வந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை அள்ளி திணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டா ஐயா அவர்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி, ஸ்ரீ வராகமிகரர் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மைய ஆசிரியரும் எனது குருநாதரின் திருவடிகளை வணங்கி கொண்டு, சபையில் வீற்றிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, காலம் கனிந்தால் எதுவும் நிற்காது என்ற ஒரு தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா ஐயா குருநாதர் ஆரம்பிச்சு விட்டாரு. ஏன்னா தலையெழுத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். எல்லாம் தலையெழுத்துன்னு இருக்கோம். அந்த தலையெழுத்து எப்படி நமக்கு வருது? காலத்தின் செய்த கோலம் எல்லாம் உன் நீ பிறந்த நேரம்டா, உன் தலையெழுத்தை அனுபவிக்கிறதா இருக்கு, இப்படிலாம் சொல்றோம். இதோடைய இது என்ன அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அதாவது தலையெழுத்து அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் உண்டு. தலையில எழுதுனால தலையெழுத்தா அப்படின்னா அப்படி இல்லை. தழையில எழுதுனால தலையெழுத்து. தழை, சரி, எந்த தழையில எழுதுனாங்க? பனந்தழை. பனந்தழையில எழுதுனால்தான் அதுக்கு பேர் தலையெழுத்து அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரி துறையில வேலை செய்யும் போது வாரம் எங்களுக்கு லீவ் விடுவாங்க. அப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு, சினிமா பாக்குறதுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. அப்ப நாங்க பசங்களுக்குள்ள எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கும் போது, அப்ப திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் எங்களுக்கு சமையல் செஞ்சு போட்டுட்டு இருந்தார், ஒரு மாஷ். அவர் சொல்லுவாரு, ஏய் என்னதான் தேய்ச்சி குளித்தால் எழுத்து மாற போதுடா, மூடிட்டு பிசாம வாங்கடா சினிமாவுக்கு போலாம் அப்படிம்பாரு. என்னதான் நீ தேய்ச்சி குளித்தா எழுத்து மாற போறதில்ல, வாங்கடா சினிமாவுக்கு போல நேரம் ஆச்சுடா வாங்கடா அப்படிம்பாரு. அப்ப என்னதான் தேய்ச்சாலும் எழுத்து மாற போறதில்ல அப்படின்றது ஒரு விதி. இது பணம் தலையில எழுதுனால அதை நம்ம தலையெழுத்து அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எழுதுன்றோம். இந்த பனைமரத்தை பத்தி பேஸ்புக்ல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன். ஒரு கவிதை. ஒரு புலவர் அப்படியே ஏரிக்கரை ஓரமா போறாரு, இந்த பனைமரம் இருக்கிற அழகெல்லாம் பாக்குறாரு. அதை அப்படியே ஒரு கற்பனையில அவர் சொல்றாரு. அந்த பனைமரத்து கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் அப்படியே ரெக்கார்டு பண்ணிட்டு, சரி முடிஞ்ச அளவுக்கு பாடம் பண்ணி பார்த்தேன். ஞாபகத்துக்கு 1-2 வருது, இருந்தாலும் சில இது மறந்துடுது இல்லைங்களா, அதனால அதை அப்படியே எழுதி வச்சுட்டு வந்தேன். சரி, நம்மளும் அந்த இதை பகிர்ந்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கவிதை. அந்த கவிதையோட இது என்ன அப்படின்னீங்கன்னா, ஏன் வளர்ந்தாய் பனை மரமே, நான் வளர்ந்த காரணத்தை நாட்டாரே அறியும் முன்னே பராமுகம் இல்லாமல் பச்சமுடன் கேட்டிருங்கள். படுக்க பாய் நானாவேன், பாயமுடன் தோப்பாவேன், வெட்ட நல்ல விறகாவேன், வீடு கட்ட வாரியாவேன், கட்ட நல்ல கயிறாவேன், கன்று கட்ட தும்பாவேன், வராவட்டை நானாவேன், வருஷங்கள் தானாவேன், வராவட்டை நானாவேன், வருஷங்கள் தானாவேன், நனைந்து வருவோர்க்கு சம்மங்குடை நானாவேன், பால பெரியோர்க்கும் பதனிமுகம் நான் தருவேன், பால பெரியோர்க்கும் பதனிமுகம் நான் தருவேன், சித்திரை கோடையிலே
சிறந்தனல் நுங்காவேன், காளையர்க்கும் கண்ணியர்க்கும் கலை தீர்க்கும் விசிறியாவேன், காளையர்க்கும் கண்ணியர்க்கும் கலை தீர்க்கும் விசிறியாவேன், எழுதும் பிள்ளைகளுக்கு எழுத்தாணி தானாவேன், ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு ஓலை தடுக்காவேன், என் சுவடி அதாவது வர்க்கப்பாடம் என்னாலே, என் சுவடி என்னாலே, குழிமாற்றம் என்னாலே, வர்க்க சுவடி என்னாலே, குழிமாற்றம் என்னாலே, வர்த்தகரும் வர்த்தகரும் செட்டியரும் வகையறிவதென்னாலே, கணக்கரும் முதையலியரும் கணக்கறிவதென்னாலே, பலசரக்கு மண்டியிலே பத்திரமாய் நான் இருப்பேன், ஏரி கரை மேலே என்னாலும் வீற்றிருப்பேன் அப்படின்னு பனைமரம் வந்து தன்னுடைய பெருமையை சொன்னதா அந்த கவிதை வருது. அந்த கவிதையை வந்து நான் என்னால பாடம் பண்ணி உங்ககிட்ட எல்லாம் சொல்லலான்ட்டு சில இதை மறந்துச்சு, அதில் கருது. சரி, இப்ப வந்து காலம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். காலம் செய்வதை காலனும் செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாது அப்படின்றது ஒரு விதி. அப்ப காலம் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட காலம், ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு பயிர் வரலன்னா இது அந்த காலம் வந்து. அப்ப காலன்னா யாரு அப்படின்னா காளை மாட்டு மேல இருக்கிற காலன் சிவபெருமான், இன்னொரு எருமாட்டு மேல இருக்கிறவர் யமதர்மன். இவங்க ரெண்டு பேரும் செய்யாதத காலம் செய்யும். அதல்தான் காலம் கனிந்தா எதுவும் இருக்காது. அப்ப ஒருத்தனுடைய முயற்சி முன்னேற்றம் அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா கால நேரம் நல்லா இருந்தா அப்படியே டக்குன்னு மேல வந்துடும் அப்படின்றதான் அந்த காலத்துடைய அமைப்பு. இதுல ஒரு நம்ம திரைப்பட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஒரு பேட்டியில வந்து அவரை பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய அறிவாளித்தனம், என்னுடைய சாணக்கியத்தனம், இதெல்லாம் காரணம் இல்லை அப்படின்னு சொல்ற. சரி, அப்புறம் வேற என்னதையா காரணம்? காலம், நேரம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அன்றைய நிலையில் இருக்கும் மனிதர்கள், இதெல்லாம் தான் என்னை சேர்ந்து வந்து மேல கொண்டு வந்துச்சு அப்படின்னு அவரு ஒரு விஷயத்த சொல்றார். அப்ப கால நேரம் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்புறம் பின்னாடி வந்த அவருடைய அண்ணாத்தை அப்படின்ற ஒரு திரைப்படத்துல அந்த பாடலை ஒரு வரியா வைக்கிறார். காலம் வாழ்வி பொன்னானது, அதில் கவனம் வைத்து முன்னேறிடு, ஆசை மிகவும் பொல்லாதது, அதன் காதை திருகி கரை சேர்ந்திடு, உலகினில் அழகிது சொல்லவா, எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா, உயதர வீரம் எது சொல்லவா, சுயதவர் உணரும் செயல் அல்லவா, நெற்றியில வேர்வை வேண்டும், நெஞ்சினிலே நேர்மை வேண்டும், மற்றதெல்லாம் எண்ணம் போல தானா வந்து சேரும், அண்ணாத்தே அண்ணாத்தே அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து கொண்டு வருவார். அப்ப காலம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம சொல்லுது. இத சரி, அவரு திரைப்பட பாடல் சொல்ற. நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றார் அப்படின்றத ஒரு காலம் அறிதல் போன்ற அதிகாரத்துல ஒரு திருக்குறள் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கொக்க கொக்க கூம்பும் பருவத்து, கொக்க கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்ற பருவம், அதாவது கொக்க கொக்க கூர்த்த பருவம், அந்த பருவம் அப்படின்றது காலம். அந்த காலம் வர வரைக்கும் கொக்கு என்ன பண்ணுமா அப்படின்னு நிக்குமா ஒத்த காலில், அது வர்றதுக்கு கப்புன்னு அது வேலையை முடிச்சுட்டு போகுமா. அப்ப அந்த பருவ காலங்கள் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். வாய்ப்புகள் மனுஷனுக்கு வராது, வரும்போது பயன்படுத்திக்கணும். விட்டுட்டோம்னு வச்சுக்க, போனதுக்கு அப்புறம் குத்துதே குடையுதுன்றதுல எந்த நியாயமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த காலம் பதில் சொல்லு. சரி, இது மட்டும் தானா அப்படின்னா, மூதுரையில ஔவையார் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க.
மூதுரை என்ற நூல்ல அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம்னா அதுல ஒரு 2-3 விஷயத்த சொல்றாரு. அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருத வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வர அளவு காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அதாவது மூதுரையில அவை சொல்றாங்க, மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு. அதாவது பெரியவங்க எல்லாம் சபையில கூப்பிட்டுருக்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் பார்த்தா சாதாரண நினைச்சிடாத, அவங்க எல்லாம் ஒன்னும் சொல்லாத சும்மா உக்காந்துருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு எதையும் பண்ணிடாத அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஒரு சம்பவம் மகாபாரதத்துல ஒரு கதையில வருது. என்ன அப்படின்னீங்கன்னா, பஞ்சபாண்டவர்கள் இந்த துரியோதன் ஒரு பேர் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பாழுங்கிணத்துல போய் பந்து ஊந்துருது. அது ஊந்துருது, எல்லாரும் போய் எட்டி எட்டி வேடிக்கை பாக்குறாங்க. வடிவேல் மாதிரி அப்ப வயசான ஒருத்தர் என்னப்பா எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிட்ட போய் கேக்குறாரு. வடிவேல் மாதிரி துரியோதன பக்கத்துல இருந்தா உள்ள போய் தேடுங்கன்னு தூக்கி உள்ள விட்டுருவான். ஆனா பக்கத்துல இருந்து தர்மன். அதனால அவன் என்ன பண்ணா, போய சும்மா நாங்களே வெறியில இருக்க, நீ வேற வந்துட்டு அவரு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு ஜடைய முடிய வளர்த்துக்கிட்டு கேட்டதும் நாங்களே கடுப்புல இருக்கு, நீ என்ன இதெல்லாம் கேட்டு அப்படின்ட்டு. இல்லப்பா என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அது என்னன்னு பாப்பேன் அப்படின்னு. அப்படி கேட்கும்போது இது மாதிரி கிணத்துல பந்துட்டேன். அவரு என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த மொழிகள்லாம் ஜாயின் பண்ணி அதை எடுத்து கொடுக்குறாரு. ஓ இவ்வளவு திறமை அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பின்னாலையில அந்த பிச்சைக்காரனை தான் இவங்க குருநாதரா ஏத்துக்கிட்டாங்க. இவங்க 100 பேரு, இவங்க 5 பேர். அவரு பேரு துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார்ன்ற அவரு தான் அவர் குருநாதரா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதுல இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, சீக்கிய கதையில ஒரு விஷயம் ஒண்ணு வரும். அதாவது எதுக்கு இந்த கதை அப்படின்னீங்கன்னா, மடைத்தலையில் அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல, அதாவது ஓடை அப்படின்றது ஒரு பொருள். ஆனா இந்த கதைக்கு நம்ம கதையில அது ஒரு விஷயம் இல்ல, ஆனா சீக்கியருடைய கதையில இது ஒரு கதையா ஒண்ணு வருது. என்ன அப்படின்னீங்கன்னா, சீக்கிய மாணவர்கள் எல்லாம் அந்த ஒரு சீக்கிய நமக்கு ஒரு நல்ல குருநாதர் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, குருநாதர் ஒரு ஊர் பெரியவிட்ட ஒரு நல்ல குருநாதர் வேணும், சரி இந்த ஊர்ல போய் இந்த பேரை போட்டு கேளு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஊர் அந்த 2 பேரும் ஒரு சிஷியர் 2 பேரும் அவரை குருவா ஏத்துக்கலான்னு 2 பேரும் போறாங்க. போகும்போது அந்த ஊர்ல போய் ஊரை கண்டுபிடிச்சு அந்த ஊர் உள்ள போய் அந்த பேரை பிடிச்சி கேக்குறாங்க. யாருக்குமே தெரியல அவரை. அவங்களே வெறுத்து போய் ஒரு அப்படியே தெருவோரமா ஊருக்கு ஒதுக்குறோம், ஒரு தெருவோரம் மரத்தடியில நிக்கிறாங்க. அந்த மரத்தடியில ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு கிழிஞ்சு போன துணியை போட்டுக்கிட்டு ஒரு குச்சை கையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. இவங்க 2 பேரும் போனவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தலையில ஒரு தட்டு தட்டி அவரை அவருடைய பேர் என்ன, ஊடு எரியா அப்படின்னு கேட்டாங்க. ஓ அவரை தேடி வந்துருக்கீங்களா, அப்படியே லெப்ட்ல அடிச்சு ரைட்ல அடிச்சு அப்படியே போங்கன்னு அப்படியே போய் அங்க போனீங்கன்னா ஒரு ஊடு தெரியும் அப்படின்னு சொல்றேன். சரின்ட்டு இவங்க போறாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடி அவரு போய் அங்க இருப்பாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஓ நீ இங்க வந்துட்டியா, சரி அவர் வீடு எங்க அப்படின்னு. அவர் வீடு இதுதான், நீ தேடி வந்தவர் நான் தான் அப்படின்றாராம். அவங்க 2 பேரும் வேலை விட்டாங்களாம். ஏன் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க ஆள் தெரியாது, நாங்க ஊருக்கு புதுசு, ஆள் தெரியாத இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காரு. அப்ப அவரு சொன்னாராம் ஒரு வார்த்தை, காலனா பொறாத பானைய 10 முறை தட்டுறான், நீ நல்ல குருநாதர் தேர்ந்தெடுக்க வந்திருக்க, அதனால ஒரு ட்ரிப் என் தலையில தட்டுனது தப்பு இல்லடா அப்படின்னாரு. அதனால ஒரு ட்ரிப் தலையில தட்டு இல்ல தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு ஏன் அப்படின்னா, பெரியவங்க என்னைக்குமே பொறுமையா தான் இருப்பாங்க. அவங்க பொறுமையா இருக்கிறாங்களேன்றதுக்காக நாம அவங்களை சீண்டி பார்க்க கூடாது. நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கிறதுனால சீண்டி பார்க்க கூடாது. ஏன்னா நெல்லு, அதாவது நெல்லு பதறதான் மானத்தை நோக்கி இருக்குமா, கதிர் விளைஞ்சிச்சுன்னா வணங்கி நிக்குமா, அந்த வளைஞ்சு நிக்கிற கதிரெல்லாம் நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். அதே மாதிரி மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, அது நேரா வளர்ந்துச்சுன்னா அது பாடைக்குதான் உதவும்.
அதே வளைஞ்சு ஒதுஞ்சா அது பல்லக்கு தூக்க உதவும். அப்ப நம்ம பல்லக்கு தூக்கிற வரோமா பாடைக்கு வரோமான்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி வருதுன்னா, இந்த பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம சொல்றோம். ஏன் இந்த கதையெல்லாம் நம்ம சொல்றோம்னா, இந்த காலத்துக்காக தான் இந்த கதை. இந்த காலம் தான் எல்லாத்தையும் நம்மளை வந்து பக்குவப்படுத்துது அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி விவேக சிந்தாமணியில ஒரு பாடல், அதுல அவரு ஒரு விஷயத்த ஒரு 4-5 விஷயத்த சொல்றாரு. வில்லது வளைந்ததன்று வேழமது உறங்கிற்றன்று வள்ளியம் பதுங்கிற்றன்று வளர்கடா விந்தித்தன்று புள்ளர்கள் சொல்லு கஞ்சி பொருத்தினர் பெரியோர் என்று நல்லென கருத வேண்டாம் நஞ்சென நம்பலாமே. பெரியவங்க எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க சபையில, ஒண்ணும் தெரியலன்னு நாம நினைச்சிடாத. அவங்களும் ஒரு தட்டி தட்டி உட்காரா பேசாம அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வந்து அமைதியா இருக்கிறது நிறைய கூட தழும்பாது அப்படின்ற ஒரு விஷயத்த பெரியவங்க சொல்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம வந்து சொல்றோம். இப்ப இந்த கால நேரம் அப்படின்றது நம்ம ஒரு நிறைய வச்சு அப்பா நம்ம குருநாதர் சொன்னார். இப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல என்ன பண்றோம்னா, நம்ம பெரிய புராணத்தை எடுத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல வந்து கோச்சங்க சோழன் அப்படின்னு ஒரு மன்னன் ஒருத்தர் இருந்தார் இருக்க. அவரு வந்து அவங்க தந்தை சோழ மன்னர்களுக்கு வந்து இந்த சுபவனுக்கு கமலவதிக்கு பிரசவ வலி எடுத்ததுனால அந்த சபையில இருக்கிற ஜோசிகாரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, இன்னும் ஒரு நாளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா 14 உலகங்களையும் இந்த குழந்தை ஆளும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு நாளைக்கு வர வரைக்கும் அதை காத்து இருக்கிறதாங்க சில கடுமையான பயிற்சிகள்லாம் எடுத்தாங்க, முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அப்ப அந்த காலம் வர வரைக்கும் அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் பிறந்தாரு. அப்புறம் 70 மாட கோயில் கட்டினாரு. 63 நாயன்மார்கள்ல அவரும் ஒருத்தரா வந்தாரு. பெரிய சோழ சாம்ராஜ்யத்தையும் அமைச்சார் அப்படின்றது நம்ம வரலாறு படிக்கிறோம். அப்ப இது எதுக்கு அப்படின்னீங்கன்னா, நம்ம பிறக்கிற நேரம், மனிதன் உருவாகிற நேரம், நம்ம தலையெழுத்து, இதெல்லாம் நிர்ணயம் பண்றது எது அப்படின்னா அந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்ப பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காலத்தை அதுக்கு தான் நிர்ணயம் வச்சாங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு பேட்டியில ஒரு குருஜி அவர் பேர் ஒருத்தர் பேட்டி கண்டாரு, ஜோதிடத்தை பத்தி ஏதோ ஒரு சொல்றாரு. அதுக்கு வந்து ராவு காலத்துல பால்ல உரம் ஊத்தினாலும் தயிராவும், இதுல ஊத்தினாலும் தயிராவும், அது ஒரு தயிரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்ற. அவர் ஜோசியத்தை படிச்சாரா இல்லையான்றதும் தெரியல, அவருக்கு என்ன தெரியலன்றதும் தெரியல. அவர் வந்து ஜோசியத்தை பத்தி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவரெல்லாம் வந்து ஆன்மீகத்துல வந்து கர்மா நிவர்த்தி அப்படின்னு, கர்மானா என்னன்னு அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல. கர்மாவோட நிவர்த்தி நாமளே ஜோதிட கர்மா படிக்கிறோம், சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராத்த கர்மா, சைவ சித்தாந்தம் படிச்சா அந்த கர்மா எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்றத நம்ம அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ண முடியுமா, நிவர்த்தி பண்ண முடியாதா, இவரு கர்மாவை நிவர்த்தி பண்ண போறாரா, யாருடைய கர்மா யாரு நிவர்த்தி பண்றது, எந்த கர்மா யாரு நிவர்த்தி பண்ண முடியாது, விதி விதிக்கப்பட்ட விதி, நீ இதுக்குதான் போற. அதாவது பரிகாரம். நிறைய பேர் அந்த விஷயத்த கேக்குறாங்க. ஒரு மனிதன் பிறப்பு எடுத்துட்டான் அப்படின்னீங்கன்னா இதை அனுபவிக்கணுன்றது அவனுடைய விதி. எல்லாத்தையும் சட்டத்திட்டங்கள் போட்டு சட்டம் வகுத்துதானே கட்டத்தை அடைச்சுதானே உன்னை அனுப்பி விடுறாங்க. இதை போய் நீ மாத்தணும் அப்படின்றதுன்னா, அதாவது இது வந்து முரண்பாடா சொல்றீங்க, பரிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க, பரிகாரம் இருக்குன்னு சொல்றீங்க, இதை நம்புறதா நம்ப வேணாமா, இந்த மாதிரியான ஒரு குதர்க்கமான சில விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க. நிறைய எதை வந்து தீர்க்க முடியுமோ அந்த வருமா தீர்க்க முடியும், எல்லாமே கட்டத்துல விதி இருக்கு. இதெல்லாம் செஞ்சோம்னா இது பரிகாரம் தீரும், இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விதியெல்லாம் நம்ம ஜாதக கட்டத்துல இருக்கு. அதைப்படிதான் அது நடக்க போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது பேசுறாங்க. சரி, இது ஒரு விஷயம் அப்படியே இருக்கு. அதே மாதிரி அந்த நேரங்காலம், அதே மாதிரி ராவண அவதாரம், அதாவது ராவண வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைய ராவணனா அயோத்திக்கு வராங்க. அயோத்திக்கு வந்ததான் அவங்க கர்ப்பமா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் சந்தேகப்படுறாங்க. அப்புறம் வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. அப்புறம் வால்மீகியுடைய இதுல வந்து சீதை வளர்றாங்க. அப்போ வந்து குஷன் மட்டும்தான், லவன் மட்டும்தான் குழந்தையா இருக்கிறான், குஷன் கிடையாது. சீதா வந்து தண்ணி எடுக்க போயிடுறாங்க. வால்மீகி வந்து பாக்குறாரு, ஒரே மாதிரி இருக்கு, கீரி வந்து ஒரே ரத்த கடையோட அங்க நிக்குது. ஐயோ, சீதைக்கு என்ன பதில் சொல்றது, குழந்தைய இந்த கீரி கடிச்சதும் கீரியும் கொண்டு வர்றாரு. உடனே ஒரு புல்ல இருந்து போட்டு அதை குழந்தையாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து சீதை வராங்க. வந்ததா அப்புறம் நடந்த விஷயத்த அதை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சரி இதுவும் உன் போலதான், இது வளர
அப்படின்னு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த காலத்திலே முறையா தாய் வயிற்றுல பிறந்தாலும் நாட்டை ஆளும், தாய் வயிற்றில் பிறக்காத ஒரு குழந்தையும் நாட்டை ஆளும். அந்த நாட்டை ஆளும்ன்றது கால நேரம் முக்கியம் அப்படின்றது இந்த ஒரு குஷனுடைய வரலாறு. அப்ப அவரும் வந்து பிற்காலத்துல வந்து அயோத்தியை வந்து ஆண்டதா வந்து வரலாறு நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த கால நேரங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்றத ஒரு விஷயம். சரி, இந்த கால நேரங்களை எல்லாமே நிர்ணயம் பண்றது எது அப்படின்னீங்கன்னா இந்த லக்ன புள்ளி தான் இல்லைங்களா? லக்ன புள்ளி, இந்த லக்னம் வந்து ஒருத்தனுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்றது எதிரா அப்படின்னீங்கன்னா இந்த லக்னம் தான். இந்த லக்னம் வந்து எந்த அளவுக்கு கெடக்கூடாது, எந்த அளவுக்கு அது இதா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பயிற்சி மையத்துல நம்ம சேலம் ஜோதிடர் ஏ விஜயன் ஐயா நாடி நாவலர் அவர் வந்து ஒரு பயிற்சி வகுப்பு போட்டாரு. அந்த லக்னத்துடைய பெருமை பத்தி சொல்றதுக்காக ஒரு வகுப்பு போட்டாரு. அதுக்கு நிறைய மாநிலத்துல இருந்து எல்லாரும் வந்துருந்தாங்க, நிறைய பேர். அதுல நானும் ஒரு ஆளு. இந்த லக்னத்தை பத்தி அவரு 27 முறையில இப்படி இருந்தாதான் லக்னம் வந்து நிலையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அவரு சொன்ன விஷயத்துல ஒரு 4-5 விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்களேன். என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா, ஒரு லக்னம் பலமா இருக்கா இல்லையா? இல்லையா? ஒரு லக்னம் தானே முக்கியம். ஒரு ஒரு மனிதனுக்கு லக்னம் முக்கியம். அப்ப இந்த லக்னம் எந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்றதை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம சகப்படுற அந்த லக்னம் எப்படி பலம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த லக்ன புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளி லக்ன சந்திக்கு வரக்கூடாதான். அது என்னங்க சந்தி அப்படின்னீங்கன்னா, ஒரு ராசி சக்கரத்துல வந்து 1ல இருந்து 30 டிகிரி வரைக்கும் ஒரு கலை, பாகை கலை வருது. அந்த லக்ன புள்ளி 1 டிகிரியில வந்து விற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து லக்ன சந்தியம். அதே மாதிரி 30வது டிகிரியில வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, 29 to 30 டிகிரியில வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் லக்ன சந்தியம். அப்ப லக்ன சந்தியில அந்த லக்னம் நின்றுச்சுன்னா உயிர்ல ஒரு குறைபாடு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. சரி, வேற என்ன அதுல இருக்கு அப்படின்னீங்கன்னா, இந்த லக்ன புள்ளி 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியோட காலில் இருக்கக்கூடாதான். அப்படி இருந்துச்சுனாலும் அந்த லக்ன பாவம் கெட்டு போயிடும், அந்த லக்ன புள்ளி கெட்டு போயிடும். அது மட்டும் தானே அப்படின்னா, பாதகாதிபதியோடைய நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடாதான், மாரகாதிபதியோடைய நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடாதான். இந்த லக்ன புள்ளி ராகு நேரா போய் 1 டிகிரியில போய் பிடிக்க கூடாதான் ராகு. இதெல்லாம் பிடிச்சிச்சுன்னா லக்னம் வந்து பிரேக் ஆயிடும். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு மனிதன் நிர்ணயம் பண்றது எதிரா அப்படின்னா, என்சான் உடம்புக்கு தலையை பிரதானம் மாதிரி இந்த லக்னம் தான் பிரதானமா எடுக்கிறோம். அப்ப இந்த லக்னம் கெடாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கிறோம். அப்ப இந்த லக்னம் இது மட்டும் தானா அப்படின்னீங்கன்னா, அந்த லக்ன புள்ளி இருக்கு இல்லைங்களா, ராசியிலையும் அம்சத்திலையும் 6 அஷ்டகாம்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அஷ்டகாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த லக்னத்தைக்கும் ராசியில 6க்கு 8 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அஷ்டகாம்சமா. அப்ப லக்னம் கெட்டுரும். அதாவது ராசியில இருந்து 6ஆம் இடத்துல இருந்தா நோய் வருமா, ராசியில இருந்து 8ஆம் இடத்துல அம்சத்துல இருந்ததுன்னா விபத்து நடக்குமா. விபத்து அடிக்கடி சண்டை நடக்கும், அடிக்கடி வெட்டு காயம் உடம்பெல்லாம் இதெல்லாம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த லக்ன புள்ளியை வச்சு நம்ம சொல்றோம். சரி, வேற என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த லக்னம் கெடாத இருக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தை போடக்கூடாது. அது ஃபுல்லாவா அப்படின்னா 15 நாழிகை, காலையில 6 மணில இருந்து 15 நாளைக்கு மதியானம் 12 மணிக்குள்ள குழந்தை போடக்கூடாது. அப்ப குழந்தை பிறந்துச்சுன்னா அது லக்னம் வீக் ஆகுது அப்படின்னு. சரி, இது மட்டும் தானே அப்படின்னா, சனிக்கிழமை பின்னிரவு 15 நாளைக்கு போடக்கூடாது. இதெல்லாம் பிறந்துச்சுன்னா லக்னம் வந்து பாதிக்கடையுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி மாசத்துல முதல் நாள் பிறக்கக்கூடாது ஒரு குழந்தை. அதே மாதிரி மாசம் கடைசி நாள் 30வது நாளும் பிறக்கக்கூடாது. இப்படிலாம் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த லக்னம் வீக் ஆகுது, லக்னாதிபதி வீக் ஆகுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த
இது மட்டும்தானா அப்படின்னீங்கன்னா வருடம், அதாவது சித்திரை பங்குனின்ற தொடக்கம் இருக்கு இல்லைங்களா, சித்திரை 1ஆம் தேதியில பிறக்கக்கூடாது குழந்தை. அப்படி பிறந்தாலும் லக்னம் பாதிக்கும். பங்குனி மாசம் 30ஆம் தேதியும் பிறக்கக்கூடாது. அப்ப இந்த லக்னத்துக்கு பலம் பெறதுக்கு இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிதான் நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்றோம். நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருப்போம். என் நண்பர் ஒருத்தர் வந்தாரு, கூட உட்காந்துருந்தார் 1 மணி நேரம். ஒரு 2 ஜாதகம் பார்த்தேன். சொல்லும் போது அவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன் நண்பா எப்பயுமே நெகட்டிவா தான் பதில் சொல்லுவியா, ஜோசிகர்கள் எல்லாமே இப்படிதான் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்கிறாரு. நண்பா நீ கேட்ட விஷயம் நல்லதுதான். இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போ, அந்த காலத்துல, அதாவது நம்ம அப்பா அம்மா காலத்துக்கு வா. இப்ப நமக்கு 50 வயசு, நம்ம அப்பா அம்மா காலத்துக்கு வா. வரும்போது அவங்க வந்து பெரியவங்க இருக்கிறப்ப ஒரு விஷயம், ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்து வச்சீங்கன்னா வச்சுங்களா, அப்பா சொல்றத மீதி எல்லாரும் கேட்பாங்க. அந்த காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னீங்கன்னா முகூர்த்த தேதி இப்படிதான் வைக்கணும், சாந்தி முகூர்த்தம் இப்படிதான் வைக்கணும், இந்த நாள் கழிச்சுதான் அதை கூடணும், கணவன் மனைவி கூடணும் அப்படிலாம் சொல்லிதானே வச்சாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு, டேட்டிங் பூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ கல்யாணமே பண்றோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கல்யாணமே பண்றோம். இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகத்துக்கு நீ வந்து நான் பாசிட்டிவா சொல்லு அப்படின்னா எப்படி சொல்றது? இன்றைக்கு வர ஜாதகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாசிட்டிவா சொல்ற நிலைமையில தான் வருது. அப்ப ஒரு லக்னம், ஒரு மனிதனுக்கு லக்னம் முக்கியமா வருது அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துல பெரியவங்க அதுக்குதான் அந்த முகூர்த்த நேரம் அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை பண்ணாங்க. எந்தெந்த காலத்தை எதை எப்பப்ப செஞ்சா அது நல்லா இருக்கும், காலமறிந்து பயிற்சி, பருவத்தை பயிற்சி, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு அந்த பருவங்களை எதுக்கு சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா அந்த காலம், அந்த நேரம், அந்த இது சரியா இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுவான். நல்லா அவனுடைய தலையெழுத்து நல்லா இருக்கும், அவனுடைய குடும்ப சந்தாரிக்கும், அவனுடைய வாரிசு நல்லா இருக்கும், அவனுக்கு கிடைக்கிற குருநாதனுக்கு அடிக்கிற ஆசிரியர், அவன் கற்ற கல்வி எல்லாமே சிறப்பா இருக்கும் இப்படின்றத நம்ம சொல்றோம். ஆக மொத்தத்துல நம்ம என்ன இது பண்றோம்னா, இப்ப தலையெழுத்துன்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கெடக்கூடாது, கெடாத இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம தலையெழுத்து சிறப்பா இருக்கும் என்று சொல்லி, அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது மிருத்யு பாகை அப்படின்றது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க. அது ஒண்ணு சொல்லணும். ஒவ்வொரு ராசி கட்டத்திலயும் மிருத்யு பாகைன்னு ஒன்று இருக்கு. அந்த மிருத்யு பாகையில இந்த லக்ன புள்ளி நிக்க கூடாதான். அந்த புள்ளியில நின்னாலும் அந்த விஷயங்கள் வந்து பாதிக்கும், லக்ன புள்ளி பாதிக்கும். அப்ப லக்னம்ன்றது பிரதானம், தலையெழுத்துன்றது பிரதானம். அதனால நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கணும்னா இப்பையில இருந்து நம்ம செய்வோம், பின்னாடி வர சந்ததியில் நமக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த குருநாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.